நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு மனப்பூர்வமாய். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆண்டவர் தம்முடைய சுய இரத்தத்தினாலே மீட்ட தன்னுடைய சரீரமாகிய சபையை பார்த்து தம்முடைய தேவ ஊழியக்காரனுடைய நாவிலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த வார்த்தையை அருளி சபை எப்படிப்பட்ட காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகையினாலே நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று, அதாவது கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, வேண்டா வெறுப்பாக அல்ல, அரைக்குறையான மனதோடு கூட அல்ல, பூரண விருப்பமின்மையோடு கூட அல்ல, எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கென்று கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிற தேவ சபையாய் நீங்கள் மாற வேண்டும். கொலோசியர் சபையினிடத்திலே கர்த்தர் அந்த எதிர்பார்ப்பை வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் நடக்கிற ஒரு தவறு, சில காரியங்களை செய்கிறோம் மனப்பூர்வமாய் அல்ல, தவறாய் நினைத்து விடுவார்கள் என்கிற பயத்திலே செய்கிறோம். நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். சில காரியங்களை நாம் செய்யும் போது தவறாய் நினைத்து விடுவார்கள் என்கிற பயத்திலே செய். அந்த காரியங்களிலே மனப்பூர்வம் என்கிற ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அரைக்குறை மனதோடு, ஒரு துக்கத்தோடு கூட சில காரியங்களை செய்கிறோம், கடமைக்காக என்று சொல்லி நான் சொல்லலாம். சில வேளைகளில் நம்ம ஆராதனைக்கு வர்றது கூட கடமைக்காக. பாஸ்டர் கேட்டுருவார், ஏசிடுவாருங்கிறதான ஒரு பயம். நன்றாய் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பார்வையிலே அது சரியல்ல. நீங்கள் மனுஷனுக்கு என்று சொன்னால் மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக, மனுஷன் உங்களை புகழும்படியாக நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதா. மனுஷன் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். சில காரியங்களிலே மனப்பூர்வம் இல்லாதபடியினால்தான் எடுக்கிற தீர்மானங்களை உடைத்து இடையிலே இடறி போகிறோம். யாரையோ பிரியப்படுத்துவதற்காக தீர்மானங்களை எடுக்கிறோம், யாரையோ மகிழச் செய்வதற்காக சில தீர்மானங்களை எடுக்கிறோம், இடையிலே நாம் இடறி விழுந்து விடுகிறோம். எடுத்த தீர்மானங்கள் அங்கே உடைக்கப்படுகிறது. மனுஷனாலும் நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்கள். பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாகவும் நீங்கள் யாராய் மாறி போகிறீர்கள்? அருவருக்கப்படத்தக்கவர்களாய் மாறி போகிறீர்கள். அப்ப நான் எதை செய்கிறேன் என்கிறதல்ல முக்கியம். தேவனுடைய பிள்ளையாகிய நான் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தருக்கென்று செய்கிறேனா என்கிறது முக்கியம். இதுல 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, அவரை தொழுது கொள்கிறதுனாலே, நன்றாய் அந்த வசனத்தை கவனிச்சுக்கணும். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. 23வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்கிறார். 25வது வசனத்தில் சொல்றாரு, அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் அது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். யாருகிட்ட பட்சபாதம் இல்லை? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா. சரி, அவன் அநியாயம் செய்யறான், நான் மட்டும் எதற்கு நீதி செய்ய வேண்டும்? அவனும் என்னோடு கூட கிறிஸ்துவினுடைய அவயம் என்று தானே சொல்லுகிறான்.
அவளும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயம், நான் சபையின் அங்கம் என்று தானே சொல்லுகிறான். அவர்களுடைய வார்த்தையிலே, கிரியையிலே, நடக்கையிலே நீதி இல்லையே. நான் மட்டும் ஏன் இதை செய்ய வேண்டும்? நான் மட்டும் எதற்கு இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீ எதை செய்கிறையோ அதற்கேற்ற பலனை அடைவாய். அதை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, வசனத்தின்படி இன்னும் ஆழமா சொல்லணும்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே எதை அறுப்பான்? பலனாகிய நித்திய ஜீவனை அறுப்பான். அவர்கள் செய்வதை நீங்கள் மாற்ற முடியாது. நாயினுடைய வாலை நிமித்துவதற்கு நீங்கள் முயற்சித்தீர்களானால் நீங்கள் தோற்று போவீர்கள். உங்களுடைய நேரம் விரயமாய் போய்விடும். உங்களுடைய முயற்சி விருதாவாய் போய்விடும். சிலருடைய ஜென்ம சுபாவங்களை நீங்கள் மாற்ற முடியாது. அது அவர்களுக்குள்ளாய் விளைந்து போய்விட்டது. அவர்களுக்கு அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கட்டும். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நான் என்ன செய்கிறேன்? அவர்கள் செய்கிறதை போல என்னுடைய தீர்மானத்தை உடைத்து நான் செய்வதற்கு முயற்சிக்கிறேனா? இல்லை, யார் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்றல்ல, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். என்மேல் அந்த அழைப்பு இருக்கிறது. எனக்கு மனப்பூர்வமாய் செய்கிறதான ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை தன்னுடைய சரீரமாகிய சபையிலே அங்கயமாய் வைத்திருக்கிறது கர்த்தராக்கும். நான் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல. நான் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டவள் அல்ல. கர்த்தர் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்ப எல்லாம் தேவ நாம மகிமைக்காக நான் கர்த்தருக்கென்று செய்கிறவனாய் செய்கிறவளாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் தேவனுடைய சபையாகிய நமக்குள்ளாய் வர வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மற்றவர்களை பார்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அந்த மாறுதல் நிரந்தரமானதாய் உண்மை உள்ளதாய் இருக்காது. கர்த்தருக்கென்று செய்யும் போது மனுஷன் எப்படி மாறினாலும் உங்கள் மேல் இருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறபடினாலே அந்த அழைப்பிற்கு பாத்திரராய் மாறுவீர்கள். நிறைய காரியத்தில் தேவ சபை மனப்பூர்வமாய் இருக்க வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் சபையோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிற காரியங்களை மட்டும் இந்த பகல் காலத்தில் ரத்தின சுருக்கமாய் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்ப எந்த காரியத்தில் தேவ சபைக்கு அல்லது கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயமாகிய தேவ பிள்ளைகளுக்கு மனப்பூர்வம் தேவை? ரோமருக்கு எழுதினதான நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. முன்னே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிப்பின் நிச்சயத்தோடு கூட தேவ சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயங்களாய் இணைக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த கீழ்ப்படிதல் எனக்குள்ளாய் எதை கொண்டு வந்திருக்கிறது? பாவத்தினின்று விடுதலை கொண்டு வந்திருக்கிறது. நீதிக்கு அடிமையா என்னை மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்ப நான் மனப்பூர்வமாய் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கென்று அவருடைய உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் நான் கீழ்ப்படிய வேண்டும். வசனத்திற்கு கீழ்ப்படிவதிலே, தேவ சப்தத்திற்கு கீழ்ப்படிவதிலே, கீழ்ப்படுகிறதை போல நான் என்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறவனாய் கொள்கிறவளாய் இருக்கக்கூடாது. மாறாக அந்த வசனம் எனக்குள்ளாய் கிரியை செய்வதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். அந்த உபதேச சட்டம் நான் கை கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கும்படிக்கு, வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் நடக்கும்படிக்கு அவர் எனக்கு உபதேச சட்டத்தை கொடுக்கிறாரு. அந்த சட்டத்திற்கு கடமைக்காக கீழ்ப்படிய கூடாது, மனப்பூர்வமாய் கீழ்ப்படி இருந்தாதான் வசனத்தின்படி நான் வாழ முடியும்.
எனக்குள்ளால அந்த மனப்பூர்வமான கீழ்ப்படிதல் இல்லாதபடியினாலதான் உபதேசத்தை மறந்து போகிறேன், சட்டதிட்டங்களை மறந்து போகிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை மறந்து போகிறேன், நான் கற்றும் அறிந்தும் இருக்கிறவைகளிலே நிலைத்திருக்க முடியாமல் திணறி விடுகிறேன். நான் மனப்பூர்வமாய் அதற்கு கீழ்ப்படுகிறதான வேளையில் அது என்னுடையதான இருதயமாகிய கற்பலகையிலே இரும்பெழுத்து ஆணியினாலே தேவன் எழுதுகிறார். ஒரு கற்பலகையிலே தேவனுடைய விரல் எப்படி தேவனுடைய பிரமாணங்களை எழுதிற்றோ அதே போல தேவன் என்னுடைய இருதயமாகிய கற்பலகையிலே இரும்பெழுத்து ஆணிகளினாலே கர்த்தர் அதை எழுதுகிறார். நான் வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் என்னுடைய வாயின் வார்த்தைகள் தேவனை துக்கப்படுத்துவதற்கு ஏதுவாய் பேசுகிறதான வேளையில் என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தரை துக்கப்படுத்துகிறதாய் மாறுகிறதான வேளையில் என்னுடைய செய்கைகள் என்னுடைய பிரதிஷ்டைகளை உடைத்து தேவனை விட்டு தூரமாக்குகிறதாய் மாறுகிறதான வேளையில் என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மறுபடியும் மறுபடியும் தலை தூக்கி எழும்புவதற்கு எத்தனிக்கிறதான வேளையில் என்னுடைய இருதயமாகிய கற்பலகையிலே இரும்பெழுத்து ஆணிகளினாலே எழுதப்பட்டதான அந்த தேவனுடைய உபதேச சட்டம் என்னை உணர்த்தி வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடிக்கு நேரான வழிகளிலே நான் நடக்கும்படி எனக்கு போதிக்கும். எனக்குள்ளாய் இருக்கிற உபதேச சட்டம் நன்மை இன்னதென்னும் தீமை இன்னதென்று எனக்கு போதிக்கும். எப்பொழுது நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருக்கும் போது. மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாத போது தேவ ஊழியக்காரனை சபையாரையும் பார்க்கும்போது நீங்கள் ஒரு விதத்திலே வாழுகிறீர்கள். இவர்கள் யாருடைய கண்களும் தெரியாத போது இன்னொரு வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்கள். மொத்தத்தில் முகமூடி என்கிற மாஸ்கை நீங்கள் அணிந்து கொண்டு வேஷம் தரிக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆரம்ப வேளையிலே உங்களை நீங்கள் தற்பரிசோதனை என்கிற ஒன்றுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். உங்களை நீங்களே சோதித்தறிய வேண்டிய ஒரு வேளை இது. ஒருவேளை இந்த வேளையில நீங்கள் உங்களை சோதித்தறிய தவறிவிட்டீர்களே ஆனால் இந்த தேவனுடைய உபதேச சட்டங்கள் ஒரு நாள் உங்களை நியாயத்திலே கொண்டு வந்து உங்களை குற்றவாளிகளாய் தீர்த்து உங்களை நியாயம் தீர்க்கும். தேவ சமூகத்திலே உங்களை குறித்து வேறு யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆதரவாகவும் யாரும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எதிராகவும் யாருமே சொல்ல வேண்டாம். வேதத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். உங்களுடைய பாவங்கள் உங்களோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும், அவைகள் உங்களோடு கூட எழுந்திருக்கும், ஒரு நாளிலே உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும் என்று சொல்லி என் வேத புஸ்தகம் எனக்கு கட்டளை கொடுக்கிறது. அது எனக்கு ஆழமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகையினால் தான் மனுஷர்களுக்கு ஏற்றபடி அல்ல, தேவனுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். யாரும் தெரியாத யாருக்கும் கண்டிராத காரியங்களை கூட கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறபடினால நல்லா நீங்க ஏசாயாவில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய பாவங்கள் உங்களோடு கூட மண்ணிலே படுத்துக்கொண்டு உங்களோடு கூட எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணும்? விரோதமாய் சாட்சி சொல்லும் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக. யாரோ என்ன குறித்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது, கோல் மூட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் செய்கிற பாவமாக்கும் உயிர் பெற்று உங்களுக்கு விரோதமாய் நின்று சாட்சி இடுகிறது. நீங்கள் எந்தெந்த இடத்திலே மீறினீர்களோ, எந்தெந்த இடத்திலே உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிவதை போல அடையாளம் காட்டிக் கொண்டு எந்தெந்த இடத்திலே உங்களுடைய கீழ்ப்படிதலை அவமாக்கி போட்டு உபதேச சட்டத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் அறிந்தும் கற்றும் கொண்டும் இருக்கிறதான வேத வசனத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களோ, அவையெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் ஒரு நாளிலே சாட்சியிடும். நீங்க நினைக்கலாம், யாருக்கும் தெரியாம இவ்வளவு நாள் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
உங்களுடைய அந்தரங்க பாவங்களை கூட தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நிறுத்துகிற கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்வான், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் என்ன பண்ணிரு காண்கிறீர். உமக்கு மறைவாய் நான் எங்கேயும் போக முடியாது. எபிரேயர் 4:13 நீங்க வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதம் நமக்கு இப்படியாய் சாட்சியிடுகிறது. நம்முடைய நினைவுகளை கூட கர்த்தர் என்ன பண்றாரா, தூரத்திலிருந்து அறிகிறார். ஆகையினால நீங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களாயிருக்கட்டும், கர்த்தருக்கென்று உங்களை வாழ்வதற்கு அர்ப்பணித்த காரியங்களாயிருக்கட்டும், எந்தெந்த காரியங்களை விட்டு உடைத்து போட்டீர்களோ, உபதேச சட்டத்தை நீங்கள் புறம்பாக்கி போட்டு உங்களுடைய சுய உபதேசத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் அப்படி இல்லை, இவர்கள் இப்படி இல்லை, அந்த சபையார் இப்படி இல்லை, நான் மட்டும் ஏன் இருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே ஒரு வாழ்க்கை வாழுவோம் என்று சொல்லி வாழ்ந்திருப்பீர்களே. ஆனால் நீங்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று அதை செய்யாதபடியினாலே, உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாதபடியினாலே அதை உங்களை காத்து நடக்க முடியவில்லை. அது உங்களுக்கு எதுவாய் மாறிவிடும், கண்ணியாய் நியாய தீர்ப்புக்கு எதுவாய் மாறிவிடும் என்பதை மிகுந்த பாரத்தோடு கூட உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் நானும் மற்றவர்களை பார்த்து வாழ வேண்டியவர்கள் அல்ல, மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி வாழ வேண்டியவர்களும் அல்ல. நீங்கள் நானும் பார்த்து வாழ வேண்டிய ஒருவர் உங்களுக்காக எனக்காக தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டாரே, அந்த ஆண்டவரை நீங்க பார்க்கணும். அவரை உங்களுடைய வாழ்க்கையில முன்மாதிரியாய் வைக்கணும். நாம் ஏன் இடறுகிறோம், ஏன் இடறல் வருகிறது? இயேசு கிறிஸ்து பிதாவை பிரியப்படுத்துகிறவராய் வாழ்ந்தால் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வாழும் போது நம்மால் ஏன் முடியல? சில அந்தரங்க பாவங்களை விட்டுட்டோன்னு நம்ம அடையாளம் காட்டுறோம். சிகரெட்டை பிடிச்சுக்கிட்டு முரண் சுவீற்ற உள்ளால போட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நீ வாயை கொப்பளிச்சு சுவீற்ற போடு, அல்வாவை போடு, என்ன வேணுமன்னா போடு, கர்த்தரும் கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்களும் உண்மையில் நோக்கி இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. நீ ஏமாற்றுகிறது உன்னை தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கிற நான் பாஸ்டரை ஏமாற்றிட்டேன், ஈஸியா நம்பிட்டாரு. நீ நினைக்கிற எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சேன். நம்ம சொன்னதை நம்பி மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. இல்லை, நீங்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு நான் உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல நான் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அங்கே வீண் தர்க்கங்கள் உருவாக ஆரம்பிக்கும். சில வேளையில கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் செய்யாத குற்றத்திற்கு முன்பாக கூட தன்னை தாழ்த்த வேண்டியது இருக்கும், கரங்களை கொட்டி. ஏன்னா அங்க நான் கற்றுக்கொண்டதான உபதேச சட்டம் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. நான் குற்றம் செய்து அடிக்கப்படுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் செய்யாத குற்றத்திற்காக என் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் குற்றம் சாட்டப்படுகிறேன், ஆனால் நான் பரலோகத்திலே பாக்கியவானாய் இருக்கிறேன் என்று சொல்லி என் வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. என் ஆண்டவருடைய உபதேச சட்டங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் அந்த இடத்திலே தாழ்மைப்படுவதனாலே நான் குற்றவாளியாய் மாற்றப்பட்டாலும் பரவாயில்லை, கர்த்தருக்கு முன்னால நான் நீதிமானாய் இருக்கிறேன். அந்த உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக நீதியை நிலைநாட்டுவதற்கு போராடுகிறவர்களாய் அல்ல. உங்களை அழைத்திருக்கிற ஒரு தகுதியும் இல்லாத நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நீதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். எல்லாம் நியாயத்திலே வரும் என்கிறதான நான் கேட்டும் அறிந்தும் இருக்கிற உபதேச சட்டத்திற்கு புறம்பாக நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து அல்லது கீழ்ப்படிவதற்கு மனதற்றதாய் போய்விட்ட இந்த உபதேச சட்டத்திற்கு புறம்பாக நான் வாழ்ந்த எல்லா வாழ்க்கையும் எனக்கு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்கிறதான பயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா.
சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுவார். 1வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். முதலாவது கேளு. அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி கேட்காமலே உன் செவியை என்ன பண்ணிராத, அடைச்சிடாத. அவர் உன்னிடத்தில் என்ன பேசுகிறார், என்ன பேச விரும்புகிறார், உனக்கு அவர் கற்றுத்தர விரும்புகிற காரியம் என்ன என்பதை நீ செவி கொடுத்து கேளு. மாறாக யாரோ போய் பாஸ்டர் கிட்ட போட்டு விட்டுட்டாங்க, இப்ப பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிறீர்கள். உங்கள் அந்தரங்கங்களை காண்கிற தேவன் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். உங்களோடு கூட பேச எத்தனிக்கிற கர்த்தரையும் அவருடைய ஆவியானவரையும் நீங்கள் துக்கப்படுத்தி குற்றம் சாட்டுகிறீர்கள். நீங்கள் மனப்பூர்வமாய் அந்த உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிவதற்கு மனதற்றவர்களாய் இருக்கிறபடியினாலே கோராகையும் அவன் கூட்டத்தையும் போல எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறபடி கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற நிலை சரிதான், இப்படியே இரு, பரலோகத்தில் முத ஆளு நீதான்னு சொல்லி கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? உன்னை தட்டி கொடுக்கிறதுல பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உன்னை உணர்த்தி உன்னை சுத்த பொன்னாக மாற்றி இயேசுவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றுவது. அதுக்காக தான் சபை. அங்க ஒரு ஊழியக்காரன் கண்காணியாகிய பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளால பேசுறதுக்கு காரணம் அது. இப்ப நீங்க தேவனை குற்றப்படுத்துறீங்களா? அவருடைய ஆவியானவரை குற்றப்படுத்துறீங்களா? ஊழியக்காரனை குற்றப்படுத்துறீங்களா? நீங்கள் நினைக்கிறதை போல வாழ வேண்டும் என்று நீங்கள் போராடுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, என்னுடைய சித்தமும் திட்டமும் உண்டு, அதற்குள்ளாய் கடந்து வா என்று ஆண்டவர் விரும்புகிறார், சொல்லுகிறார். அதற்குள்ளாய் கடந்து வருவதற்கு நீங்கள் நஷ்டத்தை கணக்கு பார்க்கிறீர்கள். என்னுடைய உறவுகள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உலகம், இதெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிற இந்த காரியங்களை எல்லாம் நான் வெறுக்கணும், நான் விட்டு விலகணும். என்னால முடியாது. இந்த வயசுல நான் அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கன்னு சொல்லி நரைச்சு டையடிச்சதும் சொல்லுது. டைய அடிக்கண்டா இருக்கிறது போல இருந்துட்டு போட்டுன்னு சொல்றதும் சொல்லுது. இன்னும் அரும்பு மீசை சரியா முளைச்சு மீசையா மாறாததுன்னு சொல்லுது. காரணம், உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிற இருதயம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் அதை விரும்பவில்லை. சில வேளைகளிலே ஆவியானவர் உங்களை உடைக்கும் போது, இருதயத்தை உணர்த்தும் போது உங்களுடைய சிந்தைகளை விலக்கிக் கொள்கிறீர்கள். உங்க இருதயத்தை அந்த வசனம் தாக்காதபடிக்கு கடினப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மனுஷனை பிரியப்படுத்தி 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 மனுஷ பிரியராய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களே தவிர, உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டு கொண்ட தன்னோடு கூட உன்னதங்களிலே உட்காரும்படிக்கு உங்களுக்கு கிருபை தந்த என் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு உங்களுக்கு மனதில்லை. தேவ பிள்ளைகளாகிய நம்மில் அநேகம் பேருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஆண்டவரை சரிப்படுத்திடலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனுஷர்களை தான் சரி பண்ண முடியாது. பிரமாணங்கள் அங்க கிடக்கட்டு. அதுபோல எல்லாம் எல்லாரும் வசனத்தின்படி வாழ்றாங்களா? அட பாவி, எல்லாரும் வசனத்தின்படி வாழலன்னு தான் உன்னோடு கூட வாழு வாழு வாழுன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் வசனத்தின்படி வாழ்ந்திருப்பார்களே, ஆனால் எப்பொழுதோ இயேசு வந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அழைக்கப்பட்டவர்கள் அநேக பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிலர். இந்த அநேகமான பேராகிய பலருடைய கூட்டத்தில் அல்ல, சிலருடைய கூட்டத்திலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, என் உபதேசத்தை நீ என்ன பண்ணணும்? முதலாவது கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கேட்கிற செவி எனக்கு வேணும். நமக்கு ஒரு பாடல் உண்டு, அப்படிதானே? காண்கின்ற கண்கள் எனக்கு தாரும், கேட்கின்ற செவிகள் எனக்கு தாரும். காண்கின்ற கண்கள் எனக்கு தாரும், கேட்கின்ற செவிகள் எனக்கு தாரும். நீரென்னில் அன்பு கூர்ந்து ஆயத்த
ஆயத்தம் பண்ணினதை நீரன்னில் அன்பு கூர்ந்து ஆயத்தம் பண்ணினதை உணர்ந்தீடும் இருதயம் எனக்கு தாரும், உணர்ந்தீடும் இருதயம் எனக்கு தாரும். ஓ இயேசுவே, நீரென்றும் எந்தன் சொந்தம். ஓ இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். காண்கின்ற கண்கள் எனக்கு தாரும், கேட்கின்ற செவிகள் எனக்கு தாரும். கேட்கிற செவியே கேட்கலன்னா எப்படி ஐயா கை கொண்டு நடக்க முடியும்? செவியே கேட்கறதுக்கு நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. சபைக்குள்ளால வர்றோம், உபதேசத்தை குறித்து கர்த்தர் பேசுறாரு, அப்பதான் நம்ம வேற எதையோ கேட்கறதுக்கு நம்முடைய சிந்தனைகளை திருப்புகிறோம். நமக்குள்ள அநேக பேருக்கு ஒரு பயம், வாலிபர்களுக்கு, கன்னிகைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாம் பயம். இதை செவி கொடுத்து கேட்டுட்டோம்னா அதை நம்மை மாத்திரும். மாற்றுகிறது தான் கர்த்தருடைய வசனத்தினுடைய வல்லமை, மாற்றுகிறது தான் கர்த்தருடைய வசனத்தினுடைய உபதேசத்தினுடைய வல்லமை. அதுக்காக தான் உபதேசம் அனுப்பப்படுகிறது. அவர் சொல்றாரு, நான் அனுப்புகிற வசனம் என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்பி வரக்கூடாது. நான் எதற்காக அனுப்புகிறேனோ அதை நிறைவேற்றி விட்டு அந்த வசனம் என்னிடத்திற்கு என்ன பண்ணணும்? திரும்பி வரணும். ஆனா அது நிறைவேறக்கூடாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? வார்த்தையின் மேல் அவிசுவாசம் கொண்டு இருதயத்தை கடினப்படுத்தி ஆகாயத்து பறவையாகிய சாத்தானுக்கு அந்த வார்த்தையை விட்டு கொடுக்கிறோம். எல்லா சத்தமும் நம்ம செவியில கேட்குது, ஆனா கர்த்தர் பேசுறது மட்டும் கேட்கவே மாட்டேங்குது. குறிப்பா ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா கேட்குது, மனம் திரும்புன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. இந்த காலை வேளையில தேவ சபையே, என் ஜனங்களே, என் உபதேசத்தை முதலாவது கேளுங்கள், கேளு. இரண்டாவது, என் வாயின் வசனங்களுக்கு நான் உனக்கு என்ன சொல்ல வர்றேங்கிறதுக்கு செவிகளை சாயுங்கள். கேளு. செவி சாய் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? அதை கை கொண்டு நடக்க உன்னை பழக்குவித்துக்கொள். இல்லைன்னா இந்த வசனமே உன்னை என்ன பண்ணுமா? நியாயத்திலே கொண்டு வந்து விட்டு உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லி உன்னை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி என் வேதம் சொல்லுது. நான் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, நீங்கள் அந்த ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கிறிஸ்து எந்த அளவிற்கு உங்களிலே உருவாகி இருக்கிறார், மறுபடியும் மறுபடியும் கிறிஸ்து உங்களிலே உருவாகும்படி கற்ப வேதனைப்படுகிறேனே, எந்த அளவிற்கு உங்களிலே உருவாகி இருக்கிறார். உங்களில் அநேக பேர் சிசு கொலைக்காரர்கள். உங்களுக்குள்ளாய் உருவாகிற ஆண்டவரை நீங்க என்ன பண்ணிடுறீங்க? கருகலைத்து விடுகிறீர்கள், சிசு கொலையாளிகளாய் மாறுகிறீர்கள். அவர் உங்களிலே வளர்ந்து பெருகி தம்மை போல உங்களை மாற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பதில்லை. உங்கள் சுய ஆசைகள், சுய விருப்பங்கள், சுய இச்சைகள், நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிற லைஃப் ஸ்டைல் உங்களை அதற்கு அனுமதிக்கிறது இல்லை. வசனத்தை கேட்ட உடனே இது வேற வேலை இல்லை, இதுக்கெல்லாம் செவி கொடுத்தோன்னா நம்ம இப்படி வாழ முடியாது, நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. எத்தனையோ முறை ஆண்டவருக்கு சமயமும் நேரமும் குறித்து விட்டாய். ஒவ்வொரு முறையும் அவர் மௌனமாயிருந்தார். அர்த்தம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒவ்வொரு காரியத்திலையும் இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு மாசம், இன்னும் ஒரு 15 நாள், அதுக்கு பிறவைக்கு நான் சரியாயிருவேன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்கு நீ நேரம் கொடுத்த. ஆனால் உன்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் சுய முயற்சியினாலே நீங்கள் உலகத்திலே வாழ முடியாது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் மருத்துவர்களை நம்புகிறீர்களா? ஆண்டவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி தரணும்னு நினைக்கலன்னா எந்த மருத்துவராலையும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற எத்தனை பேர் நினைக்கிறாங்க எல்லாம் எனக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது, கொலஸ்ட்ரால் எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது, ஹார்ட் பீட் எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது, சுகர் எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது, ப்ரெஷர் எனக்கு கண்ட்ரோலில் இருக்குது, என்னுடைய ஜீவன் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? நெவர்.
உன் கண்ட்ரோல்ல எது எது இருக்குன்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் கர்த்தர் அபத்தமாக்கி விடுவார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பேசும்போது என்ன பண்ணுங்க? கேளுங்க, செவி சாய்த்து கேளுங்க. இரண்டாவது, பேசுகிறவருக்கு செவி கொடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? பேசினவருக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்காமல் போனார்கள். கரங்களை கொட்டி திரும்ப திரும்ப பேசுறாரு. அவருக்கு செவி கொடுக்காமல் தங்களுடைய சுய இச்சையின்படி நடக்க ஆரம்பித்தார்கள். வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். உனக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தர் நினைச்சாரன்னா உனக்கு ஒன்றும் வேண்டாம். காற்றை பிடுங்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாம் நார்மல். சில காரியங்கள் அப்படி நமக்கு முன்னால் நடந்திருக்கு. எல்லாம் நார்மல், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளால முடிஞ்சு போயிடுச்சு. போ. மருத்துவருக்கே கேள்வி, எப்படி? எதுவும் இங்கே உங்கள் கையில் இல்லை. நீ சேர்த்து வைக்கிற பணத்தில் இல்லை, உங்கள் பேங்க் பேலன்ஸில் இல்லை. நீ நினைக்கிற உன்னுடைய முயற்சியும் என்னுடையதான டயட் கண்ட்ரோலும் என்ன வைக்கணும்னு இல்லை. அதெல்லாம் தேவைதான். கர்த்தரை விடவும் எதுவும் உன்னை காப்பாற்ற போறதில்லை. கரங்களை கொட்டி கேளு. பேசுகிறவருக்கு செவி கொடுத்து கேளு. செவி கொடு. ஆகாசமே கேட்கா, பூமியே செவி தருகா. நான் மக்களை போற்றி வளர்த்தி அவர் என்னோடு மல்சரிக்குன்னு. இப்ப வானத்தையும் பூமியும் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆகாசமே கேட்கா, பூமியே செவி தரிகா. நான் மக்களை போற்றி வளர்த்தி அவர் என்னோடு மல்சரிக்கும். நான் மக்களை போற்றி வளர்த்தி அவர் என்னோடு மல்சரிக்கும். ஒன்று தெரியுமா உனக்கு? வசனம் தான் அது, தமிழே இருக்கு. வானமே கேள், பூமியே செவி கொடு. என் சாயலின்படியும் ரூபத்தின்படியும் நான் சிருஷ்டிச்ச மனுஷன் எனக்கு வார்த்தையை கேட்கலப்பா. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்குற பொறுமை அவனுக்கு இல்லை, அவளுக்கு இல்லை. நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்க மாட்டேங்கிறா, செவி சாய்க்க மாட்டேங்கிறா. என் சிங்காசனமாகிய வானமே, என் பாதப்படியாகிய பூமியே, நீயாகிலும் கேளேன். கொஞ்சம் என் இருதயத்தில் இருக்கிற வருத்தத்தை நீயாவது கேளு. இந்த ஜனங்களுக்காக நான் இனி என்ன செய்ய வேண்டும்? என் குமாரனை மனுஷனாக இந்த உலகத்தில் அனுப்பி பாவம் அறியாத அவரை பாவியாக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாபமற்ற அவரை சாபத்திற்குள்ளாக்கி அவரை பலவீனத்திற்கு ஒப்பு கொடுத்து துக்கங்களினால் நிரப்பி பாடுகளினால் நிரப்பி அவரை உடைத்து நொறுக்கி சாபமான சிலுவையிலே ஜீவனை கொடுக்க வைத்தேனே. இதை பார்க்கிற இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் சபையே? ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஜீவன் மேன்மை. அந்த மேன்மையான ஜீவனையை நான் உனக்காக கொடுத்தேனே. இனி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் சபையே? வானம் எனக்கு கேட்கிறது, பூமி எனக்கு செவி கொடுக்கிறது. என் சாயலின்படியின் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டு பாவம் செய்து தேவ மகிமையற்ற போது உன்னை நான் விட்டுவிட மனதில்லாமல் என்னைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உன்னை மீட்டேனே. அழிவுக்குரியவர்களாயிருந்த உங்களை என் சரீரமாகிய சபையில அங்கமாய் அபயமாய் மாற்றினேனே. இதை பார்க்கல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த உன்னை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே உட்கார செய்தேனே. இதை பார்க்கல நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சபையே, மனுஷங்கிட்ட சொல்லி சொல்லி போர் அடிச்சு போயிடுச்சியா? இப்ப வானத்தை பார்த்து பேசுறாரு. நீயாவது கொஞ்சம் கேட்பியா? என் சோக கதையை நீயாவது கொஞ்சம் கேட்பியா? பூமியே, நீயாவது கொஞ்சம் கேள எனக்கு சோக கதைய. நான் எவ்வளவு ஏமாந்து போயிருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவருடைய இருதயத்தின் குமுறல் உனக்கு கேட்குதோ? அவருடைய இருதய துடிப்பு உனக்கு கேட்குதோ? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு உன்னை விற்று போட்ட சபையே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழுகிற சபையே, கர்த்தர் உன்னை பார்த்து தான் இன்னைக்கு பேசுறாரு. மனப்பூர்வமாய் என் உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருப்பாயானால்
அந்த கீழ்ப்படிதலிலே பூரணப்பட்டிருப்பாயே, என் உபதேசத்தை காத்து நடந்திருப்பாயே. ஏன் இடறி போகிறாய் சபையே? ஏன் இடறி போகிறாய்? உனக்கு நீயே ஒரு எண்ணம் வச்சுக்கிட்ட. இன்னும் எத்தனை காலங்கள் இந்த வயசுல அனுபவிக்காம, பிள்ளைகளுக்கு பெற்றோர் வக்காலத்து வாங்குறீங்களா? இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல கொஞ்சம் விட்டுங்க. ஏமாந்து போயிருவே. உனக்கு நீயே போடுறியா? இந்த வயசுல இதெல்லாம் அனுபவிக்காம எந்த வயசுல? கடைசியில பார்த்துக்கலாம். கடைசியில நேரம் கிடைக்காது. இன்று இந்த ராத்திரியிலே உன் ஜீவன் உன்னை விட்டு போகுமானால், நான் கேட்கல, பைபிள் கேட்குது, உன் ஜீவன் உன்னை விட்டு போகுமானால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிக்க போகிறாய்? நித்தியத்தை நீ எங்கு கழிப்பாய்? நித்தியத்தை நீ எங்க கழிப்ப? அதுக்கு தானே பைபிளும் தூக்கிட்டு நடக்கிற, அதுக்கு தானே ஆவிக்குரியவன் சொல்லி வர்ற. எங்கே கழிக்க போகிறாய் உன்னுடைய நித்தியத்தை? எப்பவோ பிதாவாகிய தேவன் உன்னை வெட்டி போட நினைத்தார், அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுக்க நினைத்தார். ஒரு முறையும் பிதாவே, இதற்காக நான் கிரயம் செலுத்தி இருக்கிறேன், இவனுக்காக நான் கிரயம் செலுத்தி இருக்கிறேன், இவளுக்காக நான் கிரயம் செலுத்தி இருக்கிறேன், இந்த குடும்பத்திற்காக நான் கிரயம் செலுத்தி இருக்கிறேன், இந்த ஒரு வருடம் எத்தனை வருடமாக உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்றைக்கும் கிறிஸ்து பரிந்து பேசுவார் என்று நினைக்கிறாயோ? அவருடைய தயவு நீ குணப்படும்படி உனக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தயவை அசட்டை செய்தாயானால், பின்முதுகுக்கு மேல் பின்முதுகை காட்டினாயானால், ஒரு நாளிலே அவர் தன்னுடைய பரிந்து பேசுவதை நிறுத்தி விடுவார். பிதாவினுடைய கோபாக்கினை என்கிற கோடாரி உன்னை வெட்டி அக்னியிலே போடும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எத்த அளவுக்கு உன்னே நீ நீதி உள்ளவன் என்று சொல்லி பேசிக் கொண்டிருப்பாய். உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து பார். அதை கேளு, அதுக்கு செவி கொடுத்து பாரு. அந்த உபதேசம் எப்படி இறங்குதான்? உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவருடைய உபதேசம் எப்படி பொழியுதுன்னு பாருங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். அதுக்கு மேல வசனத்தை வாசிங்க. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். இளம் பயிரின் மேல் மழை பொழிஞ்சா எப்படி இருக்கும்? செழித்து வளரும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடுத்த வார்த்தையில சொல்றாரு, என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். என் வசனம் இறங்கும். வசனம் இறங்கிக்கிட்டு இருக்கு. இது வசனம் கிடைக்கிற காலம். இனி கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வரப்போகிறது. இப்ப வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு. நீங்கள் பாக்கியவான்கள். நிறைய இடத்துல வசனம் பிரசங்கிக்கப்படல. கட்டுக்கதைகள், சுய இச்சையான ஆராதனைகள், மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி கர்த்தருடைய அன்பை உணர முடியாதபடி அவரை விட்டு தூரமாக்குகிற மாயமான ஆராதனைகள். வசனம் இல்ல, சத்தியம் பிரசங்கிக்கப்படாத எத்தனையோ சபைகளுடைய பொறுப்பீற்றுகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஜனங்களை சேர்த்து வைத்து விட்டு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? வசனம் இல்ல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர்வனுக்கு லட்ட தருவார், புட்ட தருவார், ஜாங்கிரிய தருவார், பப்சோடாவை தருவார்னு சொல்லி உலகத்தை அடையாளம் காட்டி 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 என் ஜனங்களை நரகாக்கினையின் பிள்ளைகளாய் அனுப்பி கொண்டிருக்கிற சபைகள் தான் இன்னைக்கு அதிகம். எங்க சபையில 6 ஆராதனை, ஒரு ஆராதனை ஒன்ன பரலோகத்துக்கு கொண்டு போமா? 6 ஆராதனை 7 ஆராதனை எனக்கு சபையில 8000 பேர் 3000 பேர் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்ப படுத்துக்க. இது வல்ல பெருமை. என் சபையில சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. காதுள்ளவன் கேட்கிறான். என் சபையில பரலோகத்துக்கு யாரு போறாங்களோ இல்லையோ, நாம் போவேன்னு ஒருவன் சொல்லுவான்னா அதுதான் சபை. பாஸ்டர் அப்படி ஒரு கதை சொன்னாரு, இப்படி ஒரு கதை சொன்னாரு.
சிலருக்கு பாஸ்டர் கதை சொல்ல மாட்டார், அதனால நல்ல கதை உள்ள பிரசங்கத்தை டிவியில் போட்டு வச்சுக்கிட்டு வாயில கொச்சிச்சி முதல்ல மாட்டிச்சி வரைக்கும் உள்ளால போனா தெரியாது. அவ்வளவு பெரிய சின்னது போனாலும் தெரியல, பெருசு போனாலும் தெரியல. சிலது இது அங்கேயும் கேட்டாச்சு, இங்கே என்னத்துக்கு கேட்கணும்? ஏதாவது காமெடி இருந்தா போடு, வாழ்க்கைய காமெடி ஆயிரும், ஜாக்கிரதை. அவர் சொல்றாரு, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பையாக. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும்னு சொல்றாரு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 2 யோவான் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். கேட்கிற கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நீங்க சொல்லலாம், ஜீசஸ் வித் மீன்னு நீங்க சொல்லலாம், இயேசு என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மனப்பூர்வமாய் உபதேச சட்டங்களை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடவாமல், நிலைத்திராமல் அதற்கு செவி சாய்க்காமல் கேட்காமல் இருக்கிறவன் எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். கரங்களை கொட்டி இப்ப ஒரே ஒரு கேள்வி, மிகுந்த பாரத்தோடு கூட நான் சபையை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் தேவனை உடையவர்களா, அதாவது சொந்தமானவர்களா இல்லையா? அதை நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. எந்த அளவிற்கு உபதேச சட்டங்களை மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து கை கொண்டு நடப்பீர்களே, ஆனால் தைரியமா நீங்க சொல்லலாம், நான் தேவனை உடையவன், தேவன் என்னுடையவர். தாவீது சொல்லுவான்ல, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன், வறண்டதும் விடாய்த்ததுமான ஒரு காது வழியா கேட்டுட்டு மறுக்காத வழியா விடுற ஒரு கூட்டம், கேட்டுக்கிட்டு உள்ள இறங்குனதை வீட்டில் போன உடனே விமர்சித்து வேணுன்னே பேசுறாருன்னு சொல்லிக்கிட்டு வசனத்திற்கு விரோதமாக இருதயத்தை கடினப்படுத்தி புறம்பாக்கி போடுகிற ஒரு கூட்டம், கேட்கவே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு வசனம் புறப்பட்டு வருவதற்கு முன்பாகவே செவியை அடைத்து போடுகிற ஒரு கூட்டம். நீ யாரு? வேதம் சொல்கிறது, மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் வாசிப்போமே. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப தேவனை உடையவன் அல்லன்னு சொன்னா வேற யாரையோ உடையவன். நீ வசனத்திற்கு எதிரடையாய் கிரியை செய்கிற ஒருவனை உடையவன், உடையவள். ஆமாவா இல்லையா? அப்ப நீ கர்த்தருடைய வசனத்தமாகிய உபதேசத்தை மனப்பூர்வமாய் கேட்டு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கிறேன்னா நீ யாரையெல்லாம் உடையவன்? பிதாவையும் குமாரனை உடையவன். ஏன் பரிசுத்த ஆவியானவர் எழுதப்படலைன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில். இவங்க 2 பேரும் இப்ப பரலோகத்தில் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருக்கிறார். கரங்களை கொட்டி இன்னொன்னு ஆவியானவரை ஏன் எழுதலைன்னா, இந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் என்ன சொந்தக்காரங்களா மாற்றுகிறவரே இவர் தான். கரங்களை கொட்டி அல்லேலூயா. அவர் இல்லாம நீ அவருக்கு சொந்தமா மாற முடியாது. இப்ப உங்களுக்குள்ளால ஒரு கேள்வி, நான் தேவனை உடையவனா இல்லையா? நான் தேவனை உடையவனா, உடையவளா இல்லையா? நான் கேட்கிற உபதேசத்துக்கு கை கொண்டு மனப்பூர்வமாய் கை கொண்டு கீழ்ப்படிந்து அவைகளின்படி நடக்கிறேன்னு உங்க மனசாட்சி உங்களுக்கு உண்மையா சாட்சியிடுமே. ஆனால் வசனம் அது கிடக்குது, நான் இப்படிதான் வாழுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜீசஸ் வித் மீ என்கிறது பொய்யான வார்த்தை. இயேசு என்னோடு இருக்கிறார் என்பது பொய்யான வார்த்தை. ஜீசஸ் வித் அஸ் என்கிறது பொய்யான வார்த்தை. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பது. அவர் தனிச்சிருக்கிறாரு, நான் தனிச்சிருக்கிறேன்னு சொல்றது சால திறந்தது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. இது 5ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி.
இந்த ஆகையால்னு 6ஆம் அதிகாரத்தில் வருது. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு கிறிஸ்துவை பற்றி எனக்கு கற்றுத்தந்த மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நம்மை நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகி அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் சாவுறது வரைக்கும் உம்ம சித்தம் என்னன்னு கேட்கிறவங்களா இல்லை. அவர் வெளிப்படுத்தின சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிறவர்களாய் பூரணராகும்படி உபதேச சட்டத்தை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் மனப்பூர்வமாய் நடக்கிறவர்களாய் வாழணும்னு வேதம் சொல்லுது. பூரணராகும்படி கடந்து போவோமாக. அங்க நின்னுடக்கூடாது. கேட்டு அங்கே நின்னுடக்கூடாது. கேட்டதிலே நின்னுடக்கூடாது. அதை கை கொண்டு கடந்து போயிட்டே இருக்கணும் பூரணராகும்படி. நீ கை கொள்ளதான் புதிய உபதேச சட்டங்களை கர்த்தர் உனக்கு போதித்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். பேசுகிறவைகளை கேட்டு சொல்லுகிறவைகளுக்கு செவி கொடுத்து மனப்பூர்வமாய் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கலைன்னா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பேசுறதை நிறுத்திடுவார். அது வரைக்கும் ஆராதனைக்கு வந்திருந்துகிட்டு கர்த்தர் எனக்கு இன்னைக்கு அப்படி பேசினார், இப்படி பண்ணினார், அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வர. நம்ம பாஸ்டர் இப்போ பழையது போல கிடையாது. பாஸ்டர் பேசினா எனக்குள்ள வர மாட்டேங்குது. பாஸ்டருக்கு தப்பில்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு தப்பில்லை. நீ சரியில்லை, நீ சரியாயிப்பாரு, இன்னும் பேசுவார். இல்லைன்னா எவ்வளவு பேசியும் படியாத மாடு போல, கேளாதவனை போல, கேளாதவளை போல உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததை கை கொள்ளாமல் வாழ்ந்தேன்னா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரையிலான வசனங்கள். முடிவில் எப்ப நீ எல்லாத்துக்கும் கேட்காம செவி கொடுக்காம மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்காம இருந்தேன்னா உனக்கு ஒரு முடிவு வரும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் ஒரு முடிவுண்டு. முடிவில் உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவளையும் போது, அதாவது இந்த உலக பலன் மாமிச பலன் குன்றும் போது நீ துக்கித்து அன்னைக்கு உனக்கு ஒரு புத்தி பிறக்கும். ஐயோ, இப்ப ஒரு சத்தம் உள்ளால இருந்து வரும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் போட்ட சத்தம் இப்ப நமக்குள்ளால இருந்து வரும். தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சத்தம் போட்ட ஐயோ பரமானே. இப்ப அந்த சத்தமாவுக்கு முடிவில் உன் சரீரமும் உன் மாம்சமும் உருவளையும் போது நீ துக்கித்து ஒரு துக்கம் வரும். அந்த துக்கம் ஒரு சத்தத்தை பிறப்பிக்கும். துக்கித்து நீ ஐயோ அதமானேன், அழிந்து போனேன். அதமாதம் அர்த்தம் என்ன? சரிதான், அழிந்து போனேன். போதகம் எனக்கு நேரா வந்தப்ப நான் என்ன பண்ணனே? வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதலை என்னுடைய மனம் அலட்சியம் பண்ணினது. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவதற்கு மனதற்று அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாய்க்காமலும் போனேனே என்று சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ள கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். அதுக்குள்ள அவன் சூரியன் அஸ்தமித்து போயிருக்கும். நோவாவின் காலத்தில் அவனுடைய பேழை மூடப்பட்டது போல அவன் சற்று க்ளோஸ் ஆகியிருக்கும். புத்தி இல்லாத 5 கன்னிகைகளுக்கு விரோதமாய் வாசல் பூட்டப்பட்டதை போல வாசல் பூட்டப்பட்டிருக்கும் கிருபையின் வாசல். நீ என்ன செய்ய போகிறாய்? சபையை நீ என்ன செய்ய போகிறாய்? வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுவார், 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நமக்கு காணாமல் தெரிஞ்ச ஒரு வசனம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரணும். சத்தியத்தை கை கொண்டாதான், உபதேசத்தை கை கொண்டாதான், மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து நடந்தாதான்
கிறிஸ்துவுக்குள் நாம் வளருவோம். கிறிஸ்து நமக்குள்ளே வளர்ந்து பெருகுவார். அவருடைய சாயலுக்கொப்பான சாயலாய் மாறுவோம். மனப்பூர்வமாய் உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படியுங்கள். மனப்பூர்வம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்போம். ஒரே ஒரு நிமிடம். எந்த அளவுக்கு மனப்பூர்வமாய், இன்னும் நீ மனப்பூர்வமாய் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. முதலாவது சபை செய்ய வேண்டிய காரியம், உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். பூரண கிருதயத்தோடே கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் என்பதற்குள்ளாய் தான் கை கொண்டு நடக்குதல் என்கிற ஒன்று இருக்கிறது. நான் அதற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாவிட்டால் அதை கை கொண்டு நடக்க மனதற்றவனாய் போய்விடுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியாவில் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுவார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். எஸ், உபதேச சட்டங்களுக்கு நீ மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கல அப்படின்னா உன் இருதயத்தை கடினப்படுத்தி உன்னுடைய பின்முதுகை காட்டி கொண்டு வாழுகிறாயானா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, முடிவில் உன் மாம்சம் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ ஐயோ போதகத்தை வருத்தேனே, கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணினேனே, என் போதகரின் செல்ல கேட்காம போயிட்டேனே, சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஆனால் காலம் கடந்து சென்றிருக்கும். இது கிருபையின் வாசல் உனக்காய் திறந்திருக்கிற நாள். அன்பு வாலிப மகனே, மகளே, பிரிய சகோதர சகோதரி, உங்களை பயமுடுத்துவதற்காக அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சிந்தித்து உணர்வதற்காக இன்றைக்கு பேசியிருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்திருப்பேனே, ஆனால் ஏன் எனக்குள்ளால இடறல் வருகிறது? இந்த காலை வேளையில் எந்த இடத்தை நீங்க சீர்படுத்தணும் அந்த இடத்தை சீர்படுத்தி, நீ நடுவிலிருந்து பேசினவர், கேருபீன்களின் நடுவிலிருந்து பேசினவர், மகிமையின் நடுவிலிருந்து பேசினவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இது தேவ சத்தம் என்பதை நான் பூரணமாய் உணர்கிறேன். உங்களில் எத்தனை பேர் உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. என் அன்பு மகனே, மகளே, எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, இனியும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதபடி, இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியத்தை நினைத்து கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பாய் நான் அதற்குள்ளே பிரவேசிப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி, கர்த்தர் எவ்வளவோ நேரம் உங்களோடு கூட போராடி எத்தனையோ முறை பேசினார். ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்திற்கு விரோதமாக இருதயத்தை கடினப்படுத்தின தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, இன்றைக்கு ஆகிலும் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவதற்கு, என் உபதேச சட்டங்களை கை கொண்டு நடப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களை தான் கம்பல் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு அது வேலை கிடையாது. சாய்ஸை உங்க கையில விட்டுருக்கிறாரு. நீங்க ஜீவ வழியில போகணும்னா ஜீவ வழியை தெரிந்தெடு, மரண வழியில போகணும்னா மரண வழியை தெரிந்தெடுங்க. அன்பு வாலிப மகனே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறது போல நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு மகளே, நீ யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறது போல நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு சகோதரனை, சகோதரி, கர்த்தர் உன்னை நேசிக்கிறது போல நான் உங்களை நேசிக்கிறேன். அன்பு தகப்பனே, தாயே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது போல நான் உங்களை நேசிக்கிறேன். ரெண்டு கையும் எடுத்து கூப்பி உங்களை கேட்டுக்கிறேன். இனி காலம் செல்லாது. இந்த நாள் உன்னுடைய நாள். இந்த உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து அதை கேட்கிறவர்களாய் அல்ல, செவி கொடுத்து கை கொண்டு நடந்து அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறன்னா, எல்லாவற்றிலும் வளர்ந்து முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.